பேரத்தை நோக்கி செல்கிறதா அதிமுக அணிகளின் இணைப்பு என்ற தலைப்பில் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நேயர்களே, நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த தலைப்பிற்கான காரணம் என்ன என்று பார்த்தால், மாறி மாறி இன்றும் பல பேட்டிகள் இரு அணிகளிலிருந்தும் பல கருத்துக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு புறம் திரு செம்மலை அவர்கள் அதிமுக புரட்சி தலைவி அம்மா பிரிவில் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய திரு செம்மலை அவர்கள் குறிப்பிடுகிறார், எங்களுடைய அணிக்கு வர 12 அமைச்சர்களும் 35 எம்எல்ஏக்களும் தயாராக இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். மற்றொரு புறம் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போது, எங்களுடைய அணியின் பலம் கூட இருக்கிறது, அந்த பக்கத்திலிருந்து எங்கள் அணிக்கு சிலர் வர இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். மாறி மாறி இப்படி போய்கொண்டிருக்கிறது. இதற்கிடையே அமைச்சர் திரு சி வி சண்முகம் அவர்கள் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மீதே நேரடியான பல குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளார். திரு சேகர் ரெட்டி அவர்கள் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட வருமான வரி சோதனைகளில் கைதாகி தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடியவர். அவர் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவராக இருந்தார். அவரை திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தான் இந்த கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்களுக்கு முதலாக அறிமுகப்படுத்தினார். அதனால் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அது தொடர்பான விசாரணையை சந்திக்க திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தயாராக இருக்கிறாரா, ஊழல் புகார்களை சந்திக்க பன்னீர்செல்வம் அவர்கள் தயாராக இருக்கிறாரா என்ற பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளையும் திரு சி வி சண்முகம் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இதற்கான பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியில் இருக்கக்கூடிய பதில் என்ன என்பதை நாம் பெற வேண்டியிருக்கிறது. அதை தாண்டி இந்த பேச்சுவார்த்தை என்று சொல்லப்பட்ட விஷயம் ஒட்டுமொத்தமாக எப்படி சென்று கொண்டிருக்கிறது, மாறி மாறி இந்த அணியிலிருந்து அந்த அணிக்கு மாறுபவர்கள், அந்த அணியிலிருந்து இந்த அணிக்கு மாறுபவர்கள் என்ற பேச்சு ஓடிக்கொண்டே இருக்கு. இது ஒரு பேரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா என்ற சந்தேகங்களும் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விரிவாக விவாதிக்கலாம். நிகழ்ச்சியில் நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்கள் அதிமுக புரட்சி தலைவி அம்மா பிரிவிலிருந்து திரு கே சி பழனிசாமி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அதே போல அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்த திரு புகழேந்தி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அதே போல அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணி அவர்களும் இணைகிறார்கள். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு பழனிசாமி அவர்கள்ட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பல குற்றச்சாட்டுகள் அரசாங்கத்தின் மீது ஒட்டுமொத்தமாக பல்வேறு தருணங்கள்ல சுமத்தப்பட்டு கொண்டிருக்க, திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மீது இன்னைக்கு ஒரு முக்கியமான புகாரை திரு சி வி சண்முகம் அவர்கள் சொல்றாரு. திரு சேகர் ரெட்டிக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது, அந்த ஊழல்கள் எல்லாம் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது, அதற்கான விசாரணையை சந்திக்க தயாரா, அது பற்றி ஏன் திரு பன்னீர்செல்வம் பேசாம இருக்கிறார் அப்படின்னு கேட்கிறார். இல்லை, திரு சண்முகம் அவர்கள் ஏதோ திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறேன் என்ற பெயரில் அம்மா அவர்களின் மீது குற்றச்சாட்டுகளை இன்றைக்கு சுமர்த்தி இருக்கிறார்கள். அவர் சொல்லுகிற காலகட்டங்கள் 2014, 14, 15, 16 3 ஆண்டுகள் அம்மா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். திரு பன்னீர்செல்வம் அதுபோன்று ஏதேனும் ஒரு தவறை செய்திருப்பாரே ஆனால் நிச்சயமாக அம்மா அவர்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருப்பார்கள். இந்த இயக்கங்கள் இணையக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்தை பற்றிய பேச்சுகள் ஒரு பக்கம் 2 குழுக்கள் அமைத்திருக்கிற பொழுது இது போன்ற கருத்துக்களை நிதானமின்றி பேசுவது தவறு. அவர்களுடைய கவனத்துக்கு செல்லாம நடந்திருக்கலாம் இல்லையா? ஜெயலலிதா அவர்களுடைய கவனத்துக்கு செல்லாம இருந்திருக்கலாம். ஏன் திரு சி வி சண்முகம் இன்னைக்கு சொல்றவரு அன்னைக்கே அம்மா அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். ரெண்டாவது, அம்மா அவர்கள் கவனத்திற்கு செல்லாமலெல்லாம் எந்த விஷயங்களும் அன்றைக்கு நடக்கலை. நிச்சயமா பல்வேறு அமைப்புகள் இருக்குது, பல கட்ட தகவல்கள் அம்மாவுக்கு போய் சேருது. நிச்சயமா அது போல ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்திருக்குமே ஆனால் அம்மா அவர்கள் கவனத்திற்கு நிச்சயமாக சென்று. இப்ப திரு சேகர் ரெட்டி அப்படிங்கிறவரு இன்னைக்கு ஒரு விசாரணையில சிக்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதரா இருக்கிறாரு. அவருக்கு அவருடைய இல்லத்துல இருந்தும் அலுவலகத்துல இருந்தும் கட்டுக்கட்டா பணமும் தங்கமும் பறிமுதல் செய்யப்படக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். அவரை இந்த கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்களுக்கு இனிஷியேட் பண்ணதே திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தான் பிடபிள்யூடி அமைச்சரா இருந்தப்போ பண்ணாரு அப்படின்னு சொல்றது அந்த விஷயம் எளிதில் புறந்தள்ளி விடக்கூடிய விஷயமா இருக்கு. அப்படி இல்ல, ஒரு பல தொழிலதிபர்கள் பல தொழில்களை செய்கிறார்கள். அந்த தொழில்கள் அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட தொழில்களாக சில நேரங்களிலே அமைவது உண்டு. அவர்கள் வருமான வரி சோதனைக்கு உட்படுத்துகிற பொழுது எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக குற்றம் சாட்டுவது தவறு. இன்றைக்கு வருமான வரித்துறை அவரை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. சிபிஐ ஆய்வு, டிஆர்ஐ பண்ணிட்டு இருக்காங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா அவங்கெல்லாம் புலனாய்வு அமைப்பை சார்ந்தவர்கள். இவர் என்னைக்கு புலனாய்வு அமைப்பு சார்ந்தவர் ஆனார்னு தெரியல. இவர் தமிழ்நாடு ஒரு திரு சண்முகம் அவர்கள். திரு விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டில் ரெய்டு நடத்தப்பட்டப்போ பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. அதெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படணும்னு நீங்க ஏற்பீங்களா மாட்டீங்களா? அது வெளியில ஆவணங்கள் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டில இருந்து இதெல்லாம் நாங்க கைப்பற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது வெளியிடப்பட்டது. அதையும் வருமான வரித்துறை அதிகாரப்பூர்வமா வெளியிட்டுச்சா?
அந்த ஆவணத்தை? இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஆவணம் அதுல வந்து வெளியில வந்தது. இதுல வந்து எந்த விதமான ஒரு ஆவணமும் அதுல வந்து வெளியில வந்து வரல. இல்ல அவர் பிரைமா ஃபேசி சொல்றாரு, பல விஷயங்கள் சொல்றாரு. அவர் அமைச்சரா இருக்கும்போது தான் இவர் கான்ட்ராக்டரா வந்தாரு. டிடிவி தேவஸ்தானத்துல வந்து திருப்பதி தேவஸ்தானத்துல அவருக்கு வந்து போர்டு மெம்பர்ஷிப்பை இவர் தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு திரு சி வி சண்முகத்தோட குற்றச்சாட்டா இருக்கு. தவறா இருந்தா நீங்க மறுக்கலாம். அதை தாண்டி அவர்கள் இருவரும் வந்து இருக்கக்கூடிய அந்த திருப்பதி தேவஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த புகைப்படம்ங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த ரெய்டு நடந்த நாள்ல இருந்து வெளிவந்தக்கூடிய விஷயமா இருக்கு. இப்போ பல அடிப்படை முகாந்திரங்கள் இருக்குன்னு. திருப்பதி போறவங்க எல்லாருமே மொட்டை போட்டிருப்பாங்க. 2 பேர் மொட்டை அடிச்சுட்டு ஒன்னா இருந்தா உடனே அதுல பல இந்த இரு நபர்களும் அருகில் இருக்கிறாங்க. ஒருவர் வந்து தமிழ்நாட்டுல ஒரு அமைச்சர் முதலமைச்சர் பொறுப்புல இருந்து அங்க போறாரு, இன்னொருத்தர் அந்த தேவஸ்தானத்தினுடைய பொறுப்புல இருக்கிறாரு. நிச்சயமா வந்து அந்த புரோட்டோகால் படி அந்த கோயிலுக்கு போறவங்களை வந்து நிச்சயமா வரவேற்பாங்க. சோ அந்த வரவேற்கிற பொழுது ஒரு போட்டோ எடுத்துக்கிறதுங்கிறது இயல்பா நடக்கக்கூடியது ஒண்ணு. குற்றச்சாட்டுகள் இருக்குமே ஆனால் புலனாய்வு அமைப்புகள் அதை விசாரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதனால இதுல திரு சண்முகம் போன்றவர்கள் நிதானமின்றி இதுல கருத்து சொல்வது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இல்ல அது இந்த திரு சண்முகம் அவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளும் வந்து தவறு, அதுல எந்த முகாந்திரமும் இல்லைன்னா உடனடியாக திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கிட்ட இருந்து மறுப்போ அல்லது விசாரணை சந்திக்க தயார் என்ற அறிக்கையோ எந்த ஒரு பதிலுமே இல்லையே, நாங்க சேலம் கூட்டத்துல பதில் சொல்லுவோம் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல அப்படி இல்ல, ஒரு சில பேருக்கு இடையில முட்டுக்கட்டைகளாக இருந்தாலும் கூட பெரும்பாலான இயக்கத்தினுடைய தொண்டர்களின் எதிர்பார்ப்பு இந்த இயக்கங்கள் இணைந்து ரெட்டலையை மீண்டும் பெற்று ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பதிலே தான் இருக்கிறார்கள். அதுபோல இந்த மாதிரியான தருணங்களிலே மாறி மாறி கருத்துக்களை சொல்லி ஒரு மன கசப்புகளை விசாரணைக்கு நான் தயார் அப்படின்னு சொல்றதுனால ஏற்பட்ட போது இணைப்பு எந்த விதத்துல யாரோட கன்சென்ட்டுமே தேவையில்லையே. இப்ப வந்து இன்கம் டாக்ஸ் ஒருத்தரை விசாரிக்கணும்னு சொன்னா நீங்க அதுக்கு ஒத்துக்கிட்டா தான் நாங்க விசாரிப்போம், இல்லைன்னா விட்டுருவோம்னு ஒண்ணும் கிடையாது. அவங்க நினைச்சா இன்கம் டாக்ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ டிஆர்ஐயோ சிபிஐயோ அவர்கள் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அணுகி விசாரிக்கலாம். அதுக்கு யாரோட கன்சென்ட்டும் தேவையே இல்லை. அதுக்கு ஒருத்தர் முன் வந்து ஆமா நான் அதுக்கு சம்மதிக்கிறேன். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு வந்து பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, முதல்ல குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டியதில்லை. திரு சண்முகம் போன்றவர்கள் இது போன்ற நிதானமற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். நான் திரு புகழேந்தி அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போக விரும்புறேன். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மீது இத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்கு, அவர் வந்து இத்தனை ஊழல்களுக்கு காரணமா இருந்திருக்காரு அப்படிங்கறதுதான் உங்களோட நம்பிக்கை அப்படின்னா இன்னைக்கு தமிழக அரசாங்கம் உங்ககிட்ட இருக்கு, ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும்? No, தமிழக அரசு have DVAC also, Director of Vigilance and Anti-Corruption. Exactly or correct. அது ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்லும் பொழுது அதன் மூலமாக அவர் எல்லாவற்றையும் முயற்சிக்கலாம், தவறில்லை. பட் எனது அன்பு நண்பர் பழனிசாமி அவர்கள் இங்கே அழகாக சொன்னார்கள், 2015, 14, 15, 16 3 வருட காலம் என்று. நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அம்மா அவர்கள் இருந்தபொழுது இந்த கழகத்திலிருந்து திரு பன்னீர்செல்வம் அவளோட மகனை பொறுப்பில் இருந்து எடுத்தார்கள். சன்னை எடுத்துட்டாங்க, அவரோட பிரதரை எடுத்தாங்க, அரசு வழக்கறிஞராக இருந்தார், அவரையும் எடுத்தாங்க. அவருக்கு வேண்டிய பலரை கழக பொறுப்புகளில் இருந்து நீக்கினார்கள். இதற்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திரு பன்னீர்செல்வம் அவர்களை நீக்கலையே. பன்னீர்செல்வத்தை சார்ந்த அத்தனை பேரையும் நீக்கியதோடு அல்லாமல் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும், பல நாட்கள் இந்த முதலமைச்சர் அவரை அருகிலே சேர்க்காமல் கூட இருந்தார்கள். அதுதான் உண்மை, எனக்கு தெரியும். சசிகலா அவர்களுடைய குடும்பத்தில் இருந்த அத்தனை பேர் இன்னைக்கு சசிகலா அவர்களை மட்டும் கடைசி வரைக்கும் அவங்க வந்து கூடவே எப்படி வந்து வச்சிருந்தாங்களோ அது மாதிரி நீங்க அவங்க மேல இருக்க அவங்களுடைய குடும்பத்தினரை நீக்கிறதுனால சசிகலா அவர்கள் மேல அந்த குற்றச்சாட்டு நீங்க ஏத்துப்பீங்களா? இல்ல இல்ல, அதே போல பன்னீர்செல்வம் அவர்களுடைய குடும்பத்தினரை நீக்கிறதுனால பன்னீர்செல்வம் அவர்களை நீக்கல. நான் வந்து இப்போ குற்றச்சாட்டுகள் ஆரம்பிச்சு ஒரு தலைவி நீக்கி வைத்தார்கள் என்றே வைத்துக் கொள்வோம். அவர்கள் மீது பல பிரச்சனைகள் இருக்கும்போது நீக்கி வைக்கிறார்கள். இவர் மீதும் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கிறது, நீக்கி வைத்திருக்கிறார்கள். திரு பன்னீர்செல்வம் அவர்களை நீக்கவே இல்லையே. கடைசி வரைக்கும் அவங்க மருத்துவமனையில் இருக்கிற வரைக்கும் முதலமைச்சரோட அத்தனை இலாக்காக்களும் கொடுக்கப்பட்டது திரு பன்னீர்செல்வம் அவர்கள். இல்ல மருத்துவமனையிலே அவர்கள் எந்த கண்டிஷன்ல இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். அப்பொழுது அந்த இலாக்காக்கள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டதையும் நாடறியும். அம்மா அவர்கள் மிகவும் கோபமாக இருந்தார்கள் என்பது அவருக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நீக்கி வைக்கப்பட்டது அவர் சொந்தங்கள் எல்லாம் வேகமாக நீக்கப்பட்டார்கள். அவரை சார்ந்த கழக பொறுப்பில் இருந்தவர்களும் நீக்கப்பட்டார்கள். இல்லைங்க, இது போன்ற திரு சேகர் ரெட்டி அவர்களுடைய தொடர்பு இருக்குது, இல்ல வந்து ஊழல் புகார்கள் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மேல இருக்குது அப்படின்னு நினைச்சிருந்தா அவர் மேல உடனே நடவடிக்கை எடுத்திருக்கணும், அமைச்சரவையில இருந்து நீக்கி இருக்கணும், அவர் கட்சியில இருந்து நீக்கி இருக்கணும். அப்படித்தானே ஜெயலலிதா அவர்கள் சிலதை வந்து நீங்க
அதாவது அது முடிவுக்கு வரணும், அவங்க தான் அதை முடிவு பண்ணணும். கோபமாக இருந்தாங்கன்றது மாத்திரம் நாடறியும். ஆகவே அதில் முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம் இருக்கும் பொழுதுதான் மருத்துவமனைக்கு சென்று விட்டார்கள். கோமா இருந்தாங்கன்னு நீங்க சொல்றீங்க, அவங்க அதை ஏற்க மாட்டேன்றாங்க. நமக்கு பப்ளிக்ல தெரியக்கூடிய விஷயம் திரு பன்னீர்செல்வம் அவர்களா அவங்க எப்பயுமே நீக்கினது இல்ல. கழகத்தில் சாரி மன்னிக்கணும், நீங்க வந்து கட்சியில் இருக்க அத்தனை பேருக்கும் அத்தனை நிர்வாகிகளுக்கும் இந்த அமைச்சர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், அங்கே பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் தெரியும். தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது. நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். உங்களிடத்துல தான் முதல்ல கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எழுப்பப்பட்டிருக்கிற பரபரப்பான புகார் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மீது, திரு சேகர் ரெட்டி அவர்களுக்கும் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது, அவரும் விசாரிக்கப்பட வேண்டியவர் அப்படின்னு அமைச்சர் திரு சண்முகம் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. திரு சேகர் ரெட்டி அவர்கள் தொடர்பா பல்வேறு ஆவணங்கள் வெளிவந்திருக்கிறதாவும் ஏற்கனவே பல்வேறு சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்கக்கூடிய நிலையில அது இன்றைய அமைச்சர்களை நோக்கி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில திரு பன்னீர்செல்வம் அவர்களும் விசாரிக்கப்பட வேண்டியவர், அதற்கான முகாந்திரம் இருக்கு அப்படின்னு நீங்க கருதுறீங்களா ஒரு சாமானியரா? வணக்கம் மேடம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் இதில் வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து விசாரிக்கக்கூடிய வேண்டியதுதான். ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, இது வந்து விசாரிக்கக்கூடிய விஷயந்தான். ஒரு இடத்துல வந்து ஒரு தவறு நடக்குதுன்னு ஒரு இது வரும்போது விசாரிக்கக்கூடியதில் தப்பு இல்லையே, எல்லா பேர்த்தையும் விசாரிக்கலாமே. திரு ஓ பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, விசாரிப்பதில் தப்பு இல்லைங்க மேடம். சோ அதற்கான திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மீதும் குற்றம் சாட்டுறதுக்கான முகாந்திரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, முகாந்திரம் இருக்குதுன்னு ஒரு சந்தேகம் யார் மேலே வந்தாலும், பழனிசாமி அவர்களோட வந்தாலும் சரி, நம்ம பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்தாலும் சரி, ஆவணமோ எந்த ஒரு பேப்பரோ எந்த ஒரு பேட்டியோ எந்த ஒரு இதுவுமோ வந்து எவிடன்ஸா இல்லை, வெறும் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம், ஒரு புகைப்படத்தின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த காலகட்டத்தில் அவர் கான்ட்ராக்டரா வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து ஒரு சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் நினைக்கிறீங்களா அவர் மீது வந்து ஒரு விசாரணை வைக்கிறதுக்கு? இடம் ஒரு விசாரணைங்கிறதே வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் பண்றது தானே விசாரணையே, நம்ம பண்ணலாமே. ரைட். சோ அதுல வந்து பண்றதுல தவறு இல்லை அப்படிங்கறது உங்களுடைய நான் முதற்கட்ட பார்வையா புரிஞ்சுக்கிறேன். திரு புகழேந்தி அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை ஒரு தடவை பண்ணிட்டோம்னா தவறு இல்லைங்களே. அது ஒருவேளை ஒரு தப்பு செய்யாம இருந்தாங்கன்னா நல்ல நிரபராதிங்கிறது தெரிஞ்சு போயிருங்களே. ரைட், ஓகே. சோ அவர் தப்பு செய்தாரோ செய்யலையோ அது வந்து அந்த விசாரணையில தெரிய வந்துருன்றது உங்களுடைய பார்வையா இருக்கிறது. திரு புகழேந்தி அவர்கள்ட்ட கொண்டு போகக்கூடிய விஷயம் தெரிய வந்துச்சுன்னா, திரு சேகர் ரெட்டி அவர்களுடைய தொடர்பாக திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மீது இன்று உங்களுடைய அணி சார்பில் குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆனா இதுல பல அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கு, அது வந்து டைரிகள் கைப்பற்றப்பட்டிருக்கு, தலைமைச் செயலாளருக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற வரைக்கும் பல்வேறு சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில அதையே இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு முன் வரலாமே. அப்போ கண்டிப்பா வந்து முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் திரு பன்னீர்செல்வம் அவர்கள்ட்டையும் நீங்க கேள்விகள் கேட்கலாம். ஒரு விசாரணை கான்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தமிழக அரசாங்கம் தானே, இன்னைக்கு தலைமைச் செயலாளர் கையில தானே அது எல்லாமே இருக்கு. சாமானிய குரலாக அவரது குரலை உயர்த்தி பேசிய அன்பு நண்பர் சொல்லியது போல, விசாரணை என்பது விசாரணைக்கு உட்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாங்க, அவங்க விசாரணையே வைக்கலையே. ஒரு விசாரணை கமிஷன் வந்து நீங்க அப்பாயிண்ட் பண்ணலாம், ஒரு நீதிபதியோட தலைமையில அப்பாயிண்ட் பண்ணலாம், இல்ல வந்து நீங்க வந்து ஒரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலாம். தமிழ்நாடு அரசின் கையில இருக்கே, ஒன்றும் தப்பே கிடையாது. இன்னைக்கு தான் அதை வந்து சட்டத்துறையினுடைய தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டையும் சேர்த்து இல்ல சார், எல்லாத்துக்கும் விசாரணை யாராக இருந்தாலும் விசாரணை வளையத்திற்குள்ளே நின்று நிரபராதி என்று சொல்லி வெளியே வருவதுதான் ஜனநாயக பண்பாட்டிற்கு உகர்ந்தது. அதற்கு வந்து அவர் சொன்ன மாதிரி பன்னீர்செல்வம் அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ மற்றவர்களோ எதுவும் வேறுபாடுகள் இல்லை என்பதிலே எனக்கு எந்த ஐயப்பாடும் கிடையாது. மிக தெளிவாக இருக்கிறீர்கள். நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு விசாரணை கமிஷனாக போடலாம், தப்பு கிடையாது. அதான் சொன்னேன் முதல்ல, நான் டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் இங்கே இருக்கு. அந்த விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் துறை தலைமைச் செயலாளர்கிட்ட திடீர்னு ஹோம் செக்ரட்டரிக்கு மாற்றப்படுது. இந்த மாதிரியான புகார்கள் வந்ததுக்கு பிறகு ஒரு ப்ரொசீடிங்கை இனிஷியேட் பண்ணணும்னு சொன்னா உடனடியாக அரசாங்கம் இனிஷியேட் பண்ணிருக்கலாம். மாறாக இலாகா மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கிரிஜா வைத்தியநாதன் அவர்களிடமிருந்து வேற ஒருவருக்கு மாற்றப்படுது. வாட் இஸ் ராங்? இப்போ என்ன, யூ கேனாட் மேக் அவுட் எனிதிங் பிகாஸ் ஆல் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அவங்களுக்கு பர்டனா இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம். அதனால வந்து இதுக்கு டிவிஎஸ்சிக்குன்னு ஒரு தனி ஆள் போடப்பட்டிருந்தா பரவாயில்ல. ஆனா இவங்க கிட்ட கூடுதல் இலாக்காவா இருந்தது, இப்போ இன்னொருத்தர் கிட்ட கூடுதல் இலாக்காவா இருக்க போகுது. எதற்காக மாற்றப்பட்டதுங்கிறது அரசாங்கம் இல்ல, யூ ஆர் எக்ஸாக்ட்லி கரெக்ட். சொல்லுங்க, அது கூடுதலா அடிஷனலா இருந்தது, அது சேஞ்ச் பண்ணி அவங்க கைக்கு போயிடுச்சு. சோ அது எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான் விசாரணைக்கு அரசாங்கம் தயாரா? அரசாங்கம் விசாரணைக்கு உத்தரவிட்டு இருந்தா இவ்வளவு பிரச்சனையே இல்லை. என்னுடைய சொந்த கருத்தாக இந்த அரசு, எங்களுடைய அரசு
விசாரணை நடத்த வேண்டும். அதுல எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை. விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அதில் யாரு உடன்பட்டிருந்தாலும், பன்னீர்செல்வமாக இருந்தாலும், யார் இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். அதை தான் சி வி சண்முகம் கோட் பண்ணியிருக்காரு. அது தப்பு இல்லை. அது விசாரணை நடத்த வேண்டும் என்பதிலே எனக்கு மாறுபட்ட இந்த ஐடி புகார்கள், ஊழல் புகார்கள்ல மட்டும் இல்லாம இன்னைக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டுல ரெய்டு நடத்தப்பட்டு திரு சுப்பிரமணியம் அப்படிங்கிற கான்ட்ராக்டர் வீட்லயும் கூடுதலா ரெய்டு நடத்தப்படுது. அந்த கான்ட்ராக்டர் வந்து திடீர்னு இறந்து போறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதற்கான விசாரணை போயிட்டு இருக்கு. கொடநாடு எஸ்டேட் வழக்குல ஒரே நாள்ல 2 ஆக்சிடென்ட் நடக்குது. ஒருத்தர் இறக்குறாரு, ஒருத்தர் மருத்துவமனையில இருக்காரு. அப்படி இது மர்மமான மரணங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்க இந்த மர்ம மரணங்கள் மீதும் நீதி விசாரணை தேவைன்னு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்புறார். இல்லை, இப்போ வந்து விஜயபாஸ்கர் மேட்டரை நீங்க மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த வருமான வரி அழைத்த பொழுதெல்லாம் தொடர்ந்து சென்றிருக்கிறார். அவரது துணைவியார் அவர்கள், அன்பு சகோதரி, அவரையும் போய் காலையிலிருந்து மாலை வரை அந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அவரும் அங்கே நின்று அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்கிறார்கள். அது ஒன்றும் விசாரணையை எதிர்கொள்ளாமல் இல்லையே. அவர் எதிர்கொள்ளாம இல்ல, அது அவருடன் சேர்ந்து மற்றொருவர் மீதும் வந்து விசாரணை நடத்தப்படுகிறது. நீதி ஐடியோட ரெய்டு நடத்தப்படுகிறது. பின்னர் அவர் மர்மமான முறையில வந்து அவருடைய மரணத்துல மர்மம் இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எடுத்து திடீர்னு ராமக்கல் போறாரு, அந்த தோட்டத்துல வந்து இறந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அதன் மீதும் ஒரு நீதி விசாரணை, அவருடைய மரணம் எப்படி நடந்ததுன்றது மீது நீதி விசாரணை வேணும்னு கேட்கிறாங்க. நீதி விசாரணைன்றது இல்லை. இப்போ ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டா அங்க இருக்க போலீஸ் must investigate the things. They are investigating. Yeah, definitely. But இதுல ஒரு லார்ஜர் ஹேண்ட் இருக்கு ஒரு அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எழுப்பப்படுது எதிர்க்கட்சிகளால. அந்த ஐடி டிபார்ட்மெண்டோட ரெய்டுல இவரோட வீட்லயும் ஆவணம் பிடிக்கப்படுது. இவர் அப்போ ஒரு முக்கியமான சாட்சி ஆகுறாரு அந்த கேஸ்ல. இல்ல அவருக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அவர் இறக்குறாருன்னு சொல்லும்போது அதற்கு வந்து கூடுதல் காரணங்கள் இருக்கக்கூடுமா? அப்போ இன்னும் ஒரு பெரிய விசாரணை இதுக்கு தேவைப்படுது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆமா, எத்தனையோ கொலை கேசுகள்லாம் பெண்டிங் இருக்கு நாட்டில், உங்களுக்கு தெரியும். அதனால அதையெல்லாம் இப்ப எடுத்து இல்ல மற்ற கொலை கேஸையும் மரணங்களையும் இதையும் நம்ம ஒன்னா பாத்திர முடியுமான்னு தெரியல. நம்ம மத்திய பிரதேசல பார்த்தோம், வியாபம் விஷயம் தொடர்பா மாத்தி ஒரு 40-50 பேர் இறந்து போறாங்கன்னு சொல்லும்போது அது ஒன்னொன்னு தனித்தனி வழக்கா பார்க்கப்படுறது இல்ல, எல்லாம் அந்த வியாபத்தோட தொடர்புடையது அப்படின்னு பார்க்கப்படுது. முத்துக்குமாரசாமி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தற்கொலை செய்து கொண்டு இருந்த போது அது வெறும் தற்கொலையாவோ இதுவாவோ பார்க்கப்படல, அது ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்பட்டு ஒரு அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அப்போ வெறும் ஒரு கொலை வழக்குனோ இல்ல வந்து ஒரு மரண வழக்குனோ பாத்து இவங்க எல்லாம் எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை விவசாயிகள் போராடி முடியாமல் இறந்து போகின்ற அவர்களுக்காக பேசினால் பரவாயில்லை. இங்கேயோ விசாரணை நடக்கிறது, யாரோ இறந்து போகிறார், இதில் மர்மம் இருக்கிறது என்று சொன்னால் எந்த விவசாயியும் வறட்சியால தற்கொலையே பண்ணிக்கல அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது. முடிஞ்ச வரைக்கும் நாங்க ஹெல்ப் பண்ணியிருக்கோம்னு சொல்றோம். ஹெல்ப் பண்ணாம இரண்டு கட்டமா நிதி ஒதுக்கி இருக்கோம்னு சொல்றோம். கோர்ட் வேற இப்ப அதை ஃபைனல் பண்ணிடுச்சு. அத்தனை நிதியும் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஆகவே அதை சொல்லி இருக்கிறோமே தவிர, பட் விவசாயிகள் கஷ்டம் இருக்கிறது என்பதே பேரிடர் நாங்க வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. அரசாங்கம் டிக்ளேர் பண்ணிருக்கு. என்னுடைய கேள்வி விவசாய பிரச்சனையில தொடங்கல. நான் திரு பெருமாள்மணி அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போக விரும்புறேன். மாறி மாறி இரண்டு அணிகளுடைய இணைப்பு அப்படின்றது துவங்கப்பட்ட காலத்துல இருந்தே வந்து பல அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் மாறி மாறி வைக்கப்பட்டன. ஆனா இப்போ ஒரு அணி மேல இருந்து இன்னொரு அணிக்கு ஊழல் புகார்கள் வைக்கப்படுகின்றன, ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன. அப்போ இதை தாண்டியும் இந்த இரண்டு அணிகளும் வந்து இணையத்துக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நினைக்கிறீங்களா? இந்த ஊழல் புகார் என்னதான் நாளைக்கு இணைஞ்சிட்டாலுமே கூட இந்த ஊழல் புகார்கள் தொடர்ந்து நிற்கும், அது திரும்ப இதே ஆட்சி மீதும் அரசாங்கத்தின் மீதும் தான் கேள்வி எழுப்பும் அப்படிங்கிற பார்வை வராதா? இல்லை, நிச்சயமாக. அதாவது ரெண்டு அணிகளும் இணைகிற விஷயத்தில் நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன். எப்படின்னா, சென்னையை மையமாக வைத்து அரசியல் செய்ய முடியும், சென்னையை மையமாக வைத்து அரசியல் செய்யலாம் என்று நினைக்கக்கூடிய தலைவர்கள் இணைப்பை விரும்புகிறார்கள். மாவட்ட அரசியலில் கால் பதித்திருக்கக்கூடிய தலைவர்கள், பிராந்திய அரசியலில் கால் பதித்திருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த இணைப்பு வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அளவில் மிகப்பெரிய இயக்கமாக வளர்ந்து நிற்கிறது. அதனால் பன்னீர்செல்வம் ஐயா தலைமையில் ஒரு பிளவு உண்டான பொழுது அது ஒரு அதற்கு புறக்காரணங்கள் எதுவாக இருந்தாலுமே கூட அது ஒரு இயல்பான பிளவாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஜெயலலிதா என்கிற ஒரு ஒற்றை தலைமை இல்லாத வேளையில் அந்த இயக்கம் இப்படி பிளவுபட்டது என்பது ஏற்புடையதாகத்தான் எனக்கு இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு அது இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றால் அது இணைவதற்கான வாய்ப்புகளை பிராந்திய கூறுகளும் சாதிய கூறுகளும் பெரிய அளவில் தடுத்துவிடும். ஆனால்
இந்த குற்றச்சாட்டு இன்றைக்கு திரு அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது ஒரு ஒரு பயங்கரமான அல்லது இந்த இயக்கத்திற்கே ஒரு சவாலான குற்றச்சாட்டாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் சேகர் ரெட்டி வழக்கில் வருமான வரித்துறை மட்டும் சம்பந்தப்படவில்லை. முதலில் வருமான வரித்துறை போனாலுமே கூட பிறகு அந்த வழக்கில் சிபிஐ உள்ளே வருகிறார்கள், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி உள்ளே வருகிறார்கள், ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் டிஆர்ஐ என்று சொல்லப்படுகிற டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் உள்ளே வருகிறார்கள். ஆக ஒப்பீட்டளவில் மிகப்பெரிய ஏஜென்சிகள், வருமான வரித்துறையை விடவும் மிகப்பெரிய ஏஜென்சிகளான சிபிஐ, இடி, டிஆர்ஐ எல்லாமே இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டு இருக்கிறது. நாம் இன்னொன்றையும் மறந்துவிடக்கூடாது. வழக்கமாக திராவிட ஆட்சிகளில் கான்ட்ராக்டுகள் என்பது மாவட்ட செயலாளர்களின் தலைமையில் மாவட்ட அளவில் பிராந்திய அளவில் பிரித்து கொடுக்கப்படும். ஆனால் சேகர் ரெட்டியிடம் ஒரு இன்டகிரேட்டட் தமிழ்நாடு முழுமைக்குமான கான்ட்ராக்ட் ஒப்படைக்கப்பட்டது. ஆக அதற்கு பின்னால் எது போன்ற காரியங்கள் நடைபெற்றது என்பது நமக்கு தெளிவாக தெரியாத நிலைமையில் சேகர் ரெட்டியினுடைய வீட்டில் ரைடு நடந்த பிறகுதான் அதில் கிடைத்த ஆவணங்களை கொண்டுதான் தலைமைச் செயலகம் வரைக்கும் ரைடு நடத்த முடியும் என்கிற தைரியம் வருமான வரித்துறைக்கே வந்தது. தலைமைச் செயலகத்துக்குள் ஒரு துணை ஆணையரை அனுப்புகிற தைரியம் எப்படி வருமான வரித்துறைக்கு வரும்? அந்த தைரியம் எல்லாம் வந்தது என்றால் மிகப்பெரிய ஆவணங்கள் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்றுதான் தோன்றுகிறது. ஆக இந்த சூழ்நிலையில் ஒரு அமைச்சரே இந்த ஆட்சியினுடைய ஒரு அங்கமாக இருந்த இன்றைக்கு வேண்டுமானால் பன்னீர்செல்வம் ஒரு தனி அணியாக இருக்கலாம். ஆனால் 2011 2016 வரைக்குமான காலகட்டத்தில் அவர்கள் இணைந்துதான் செயல்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த குற்றச்சாட்டு என்பது அதிமுகவுக்கே ஒரு மிகப்பெரிய சவாலான குற்றச்சாட்டாக மாறிவிடக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை இந்த நேரத்தில் ஏன் கையில் எடுக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் அதிமுக மீது இன்றைக்கு வெவ்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன. ஆனால் ஒப்பீட்டளவில் அது எதுவுமே பெரிய குற்றச்சாட்டு அல்ல. சேகர் ரெட்டியினுடைய வழக்கும் அது போகிற திசையையும் பார்க்கிற பொழுது ஏன் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை ஒரு அமைச்சர் இணைப்பு பேச்சுவார்த்தைகள் அல்லது இணைப்புக்கான பல்வேறு முகாந்தரங்கள் அதில் பல்வேறு விஷயங்கள் இருந்தாலுமே கூட இன்றைக்கு திரு சண்முகம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு என்பது அதிமுகவிற்கு கடுமையான சவால்களை உண்டாக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்றுதான் நான் நினைக்கிறேன். சோ திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மட்டுமே இல்லாமல் ஒட்டுமொத்த அதிமுகவுக்கும் ஒரு சவாலை உருவாக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக. ஏனென்றால் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறையினுடைய கான்ட்ராக்டுகள் ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது 2011 பிறகு. அதற்கு முன்னால் அப்படி வழங்கப்படாது. ஒவ்வொரு மாவட்ட அளவில் வழங்கப்படும், ஒன்றிய அளவில் வழங்கப்படும். ஆக அதற்கு பிறகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தது யார், அதற்கு பிறகு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தது யார் என்றெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அந்த குற்றச்சாட்டினுடைய போக்கும் அதில் கிடைக்கக்கூடிய ஆவணங்களும் இன்றைய முதல்வர் வரைக்கும் கூட நீள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக ஒரு தேவையற்ற ஒரு குற்றச்சாட்டை அல்லது தங்களுடைய கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடிய குற்றச்சாட்டை ஒரு உணர்ச்சி வேகத்தில் அமைச்சர் சொல்லிவிட்டார் என்றே நான் மதிப்பிடுகிறேன். திரு கே.சி. பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இன்னைக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணியில் இருக்கக்கூடிய செம்மலை சொல்றாரு, 35 எம்எல்ஏவும் 12 அமைச்சரும் எங்க பக்கம் வர தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. தயாரா இருக்காங்கன்னா ஏன் இன்னும் வரல? இல்ல, திரு செம்மலை அவர்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஸோ சக எம்எல்ஏக்களுடைய மன ஓட்டம் அவருக்கு தெரிந்திருக்கலாம். அதே மாதிரி இப்போ நாங்கள் வேற கட்சிக்கு ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா தான் அது பெரிய விஷயம். 2 அணிகளும் இணைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் போகும் பொழுது நிச்சயமாக 136 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இது உருவெடுக்க வேண்டும் என்றுதான் இந்த கழகத்தில் இருக்கிற ஒரு பெரும்பாலானவர்கள் விரும்புகிறார்கள். அப்படியே திரு செம்மலை அவர்கள் ஏன் வந்தாரு, திரு பாண்டியராஜன் அவர்கள் ஏன் வந்தாரு, திரு ஆர்குட்டி அவர்கள் ஏன் வந்தாரு? பல எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் இந்த அணியில நாங்க இருக்கிறோம்னு நிக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த 35 எம்எல்ஏக்கள் வரதுக்கு என்ன தயக்கம்? திருமதி சசிகலா அவர்களை இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும், திரு தினகரன் அவர்களை இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே. திரு தினகரன் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் அவர்களை ஆதரிக்கிற அருமை சகோதரர் புகழேந்தி போன்றவர்களும் இந்த இயக்கத்துக்குள்ளே சில இந்த இணைப்பை விரும்பாத சிலர். இல்லைங்க, என்னுடைய கேள்வி ரொம்ப எளிமையானது. இன்னைக்குதான் இந்த இணைப்பு அது இது இந்த பிரச்சனை எல்லாம்
கூவத்தூர்ல இருந்தப்போ வந்து அவங்க வந்து கூவத்தூர்ல இருக்கிறாங்க, விடுதிக்குள்ள இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லப்பட்டது. கூவத்தூர்ல இருந்து அவர்கள் வந்து வெளியே வந்து அவரவர்கள் ஊருக்கு போய் கிட்டத்தட்ட அதற்கு பிறகே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாசம் ஆயிருச்சு. நினைச்சிருந்தா இந்த 35 எம்எல்ஏக்கள் எப்ப வேணாலும் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம். ஏன் வரலன்ற கேள்வி அப்படியே இந்த அரசாங்கத்தை கலைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடையாது. அம்மா அவர்களின் உழைப்பாலே உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சியானது 5 ஆண்டு காலத்திற்கு தொடர வேண்டும். எங்களது ஒரே கோரிக்கை, நம்பிக்கை இல்லா தீர்மானத்துல திரு பழனிசாமி அவர்களுக்கு வாக்களிச்சாங்க அப்படின்னா அதற்கு கூட நீங்க சொல்லக்கூடிய நியாயம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு பிறகாவது நான் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம். இரண்டு பக்கத்துலயும் வெளியே வந்திருக்கலாம். யாருமே ஓப்பனா அறிவிக்காத போது 35 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டே இருந்தா இரண்டு தரப்பிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த குழுக்கள் சந்தித்து பேசி அடுத்த நடவடிக்கைகளுக்கு செல்வதற்கு திருமதி சசிகலா அவர்களையும் திரு தினகரன் அவர்களையும் இந்த இயக்கத்திலே இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது. மிக விரைவாக அதற்கு ஒரு முடிவை எடுப்பார்களே ஆனால் இந்த இயக்கம் இணையும். இந்த ஒதுக்கி வைக்கிறோம்னு அவங்க சொன்னது இப்போங்க. நான் கேட்கறது இந்த 35 எம்எல்ஏக்கள் முன்னாடியே வந்திருக்கலாமேன்னு கேட்கிறேன். ஏன் வரல? 35 எம்எல்ஏக்கள் தயாராக இருக்கிறார்கள்னு சொல்றீங்க. தயாரா இருந்துகிட்டே ஏன் வராம இருக்காங்க? ஏன் வரலன்னா இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும். இந்த ஆட்சியை அவங்க வந்து என்னுடைய ஆதரவு திரு பழனிசாமி அவர்களுக்கு இல்லைன்னு சட்டமன்றத்துல வாக்களிச்சாதான் ஆட்சி கலையும். ஆனா திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தான் என்னுடைய ஆதரவு இருக்கிறது. பேச்சுவார்த்தையில வந்து திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும், கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பெடுக்க வேண்டும், மற்ற ஒரு அதிகார பகிர்வுகள், இந்த இயக்கத்தை எப்படி வழி நடத்துவது என்ற ஒரு பல பிரச்சனைகளை நாங்கள் பேசி முடிக்க வேண்டியது இருக்கிறது. திரு புகழேந்தி அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போக நினைக்கிறேன். திரு ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு, இங்க இருந்து 35 எம்எல்ஏக்கள் தயாரா இல்ல, மாறா அந்த அணில இருந்து இந்த பக்கம் வர போறாங்க, எங்களுடைய இது வந்து மதிப்பு வந்து கூட போகிறது, எங்களுடைய பலம் கூட போகிறது அப்படின்னு திரு ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு. அவங்களுக்கும் அதே கேள்விதான். அப்படியானால் அந்த 12 எம்எல்ஏக்களோ மற்றவர்களோ இந்நேரம் இங்க வந்து இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பழனிசாமி சொல்லிட்டு இருந்தார், கேட்டுட்டு இருந்தேன். செம்மலை வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். மூத்த அரசியல்வாதி, மூத்தவர், எல்லாத்துலேயும் ஒரு நல்ல பாங்குடையவர். 35 எம்எல்ஏன்னு சொன்னாருன்னு சொல்றீங்க இல்லையா? 35 எம்எல்ஏ, அப்புறம் எவ்வளோ மினிஸ்டர் சொல்றாரு? 12 மினிஸ்டர், 47 பேர் அவர் சொல்ற மாதிரி. இப்போ நாங்கள் வந்து 122 பேரோட இந்த ஆட்சி மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே அமைச்சர்கள்லாம் நடக்குது. இப்போ 47 பேர் இதில் வெளியில் வந்துட்டா இந்த ஆட்சி நிலைக்குமா நிலைக்காதா? நிலைக்காது இல்லைங்களா? அப்போ என்ன ஐடியாவில் சொல்றாரு இவர் செம்மலை? இந்த ஆட்சி வீழ்ந்து போக வேண்டும் என்பதற்காக செம்மலை இந்த 47 பேர் வெளியில வரணும்னு சொல்றாரா? எங்கள்கிட்ட வர தயாராக இருக்கிறார் என்று சொன்னாவே அவ்வளவு பேரே வேணாமே, கொஞ்சம் பேர் இப்படி வெளியில வந்துட்டாவே இந்த ஆட்சி போயிடுமே. அப்ப என்ன விரும்பலன்னு சொல்றாங்க அவங்க, ஆட்சியை கலைக்கணும்னு நாங்க நினைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ப எங்ககிட்ட வர போறாங்கன்னு என்ன அர்த்தம்? தயாரா இருக்காங்க, அந்த மனநிலையில இருக்காங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மனநிலையில இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனரபிள் மினிஸ்டர் ஜெயக்குமார் சொல்றாருன்னா அந்த 12 பேர்த்திலிருந்து வரும்பொழுது ஒரு இன்னும் கொஞ்சம் பெரும்பான்மை அடையும், ஆட்சி கவிழ்ந்துடாது. ஒரு 5 எம்எல்ஏ பலம் கூடும் சொல்றோம், பலம் கூடும். ஒரு 5 எம்எல்ஏ வரும்பொழுது இப்ப வந்திருக்கலாமேன்னு கேக்குறேன். இது வரைக்கும் யாரும் வரலையே. நாங்க 12 எம்எல்ஏக்கள் இங்க வந்தா, இன்ஃபேக்ட் நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க, கவர்மெண்ட்ல இருக்கிறீங்க, அப்ப கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்றதுக்கு இன்னும் அவங்க தொகுதிக்கு கூடுதலா 4 விஷயங்கள் கிடைக்கலாம். அதை எதிர்பார்த்து அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் தான் கூட இருக்கு. ஆனா வரமாட்டேன்றாங்களே. அதுதான் ஆனரபிள் மினிஸ்டர் ஜெயக்குமார் சொல்றாரு, வருவாங்கன்னு சொல்லி. ஆனா வரமாட்டேன்றாங்களே. இல்ல வருவாங்கன்னு சொல்லி. அப்படியானால் அப்ப மாறி மாறி ரெண்டு பேரும் சொல்லிட்டு மட்டுமே இருக்கீங்களா? இல்ல அங்கதான் மிஸ்டேக் ஆகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நீங்க சொன்ன மாதிரி கூடுதல் பெரும்பான்மையை பெறுவதற்காக ஜெயக்குமார் சொல்லுவதற்கு பொருந்தும். ஆனால் புரட்சி தலைவி அம்மாவால் ஏற்படுத்தப்பட்ட ஆட்சியை கவிழ்ப்பதற்கு 47 பேர் வெளியில போனா பொருந்தும். எது சரின்னு நினைக்கிறீங்க? ரெண்டுமே நடக்கலையே, சொல்லிட்டு மட்டும் தான் இருக்கீங்க ரெண்டு பேருமே. அப்போ அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து அதை எப்படி உத்தரவாதமா எடுத்துக்கிறது? எவ்வளவு நல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெட்டையில போய் முடக்கிறதுக்கு ஒரு லெட்டரையும் கொடுத்து, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மறுபேர் ரெட்டையலை, அவங்க ரெட்டையலை முடக்குன்னு சொல்லி லெட்டர் கொடுக்கல, ரெட்டையலை முடக்குன்னு தான் கொடுத்திருக்காங்க. அவங்க முடக்குன்னு சொல்லி கேக்கல, எங்களுக்கு ரெட்டையலை வேணும்னு கேட்டாங்க. அவங்க கேட்டது எங்களுக்கு ரெட்டையலை வேணும்னு கேட்டாங்க. தேர்தல் ஆணையம் தான் முடக்குச்சு. தயவு செஞ்சு you want to go through the entire document. It is very clearly says no எனக்கு சொந்தம் என்று சொல்லும் பொழுது அதை முடக்கு என்று தான் அர்த்தம். அது எப்படிங்க அர்த்தமாகும்? எப்படி நாங்க பெரும்பான்மையில் இருக்க எங்கள்கிட்ட இருந்து அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்டாவே, இதை முடக்கியவர்கள் இன்றைய தினம் கட்சியிலிருந்து இவ்வளவு பேர் வருவாங்கன்னு மிஸ்டர் செம்மலையிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுல என்ன நடக்குதுன்னு அசோகா, நான் சும்மா இவங்கள மாதிரி அவங்கள மாதிரி இழுத்து பேச ரெடியா இல்லைங்க. அவங்களுக்கு ஒரு கோரிக்கை,
செம்மலைக்கு ஒரு அமைச்சர் வேண்டும், அவருக்கு ஒரு முதலமைச்சர் வேண்டும், இன்னொருத்தருக்கு ஒரு அமைச்சர் வேண்டும். இதுதான் இங்க பேச்சுவார்த்தை. அப்போ அது பேச்சுவார்த்தையா பேரமான்ற கேள்வி. இதுதான் தலைப்பே வச்சிருக்கீங்களே நீங்க பேரம் சொல்லி. இப்ப அப்போ திரு ஜெயக்குமார் அவர்கள் அங்கிருந்து இங்க சில பேர் வருவாங்கன்னு சொல்றாரு. அதற்கு என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை, அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது, இங்க இருந்து இங்க வரவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது, கொள்கை அடிப்படையிலும் அவர்கள் வச்சிருக்கக்கூடிய முன் வச்சிருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையிலும் அணிகள் மாற போறாங்க. இவர்கள் வருவதால் அடிப்படையில் மாற போறாங்க. ஒரு நிமிஷம் இவர்கள் வருவதால் இந்த ஆட்சி தொடரும் என்று சொன்னால் அது கரெக்ட். நீங்க வரலனாலும் இந்த ஆட்சி தொடரும் என்கின்ற நிலைப்பாடு இருக்கிறது. ஆகவே எண்ணிக்கை கூடும். அப்புறம் என்னுடைய அருமை சகோதரர் சொல்லிட்டு இருக்காரு, சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளர் நீக்க வேண்டும், அப்புறம் துணை பொதுச் செயலாளர் நீக்க வேண்டும். நான் சொல்லிடுறேன் பதில். நான் இன்னைக்கு சொல்றேன், இங்க உட்கார்ந்து சொல்றேன். இந்த கோரிக்கையை முன்வைத்து பேச்சுவார்த்தை நடக்கும். முதல்ல இன்னொரு கருத்து சொன்னேன், பேசாம இதெல்லாம் நிறுத்திட்டு 2 பேரும் 1 to 1, 2 சீஃப் மினிஸ்டரும் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டரும் உட்காந்து பேசி பாருங்கன்னு சொல்லி சொன்னோம். அதை இவங்க எடுத்துக்கல, கேட்கல, விட மாட்டாங்க அவங்க கூட இருக்கவங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, 2 பேரையும் நீக்கிவிட்டு அந்த கண்டிஷனை போட்டாங்கன்னா அது நடக்கவே நடக்காது. அதுக்காக பேச்சுவார்த்தை தேவையே இல்லை. புகழேந்தி அவர்கள் திருமதி சசிகலா அவர்களிடம் இருந்து ஒரு ராஜினாமா கடிதத்தை பெற்றால் அதிலிருந்து 7 தினங்களுக்குள் இந்த இணைப்பு சாத்தியமே இல்ல. அந்த இவர் இத சேலஞ்சா எடுத்துக்கிட்டு நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவங்க சசிகலா ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து கொடுக்கட்டும். 7 நாள்ல இந்த கட்சியினுடைய இணைப்பு சாத்தியமே. அதனால பிரச்சனை வந்து அவங்க முடிவு பண்ணணும் ராஜினாமா செய்யணும்ன்றது இல்ல. நான் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த 35 பேரும் 12 பேரும் வர தயாரா இருக்கிறாங்க, ஆனா வரல அப்படின்னா எதற்காக காத்திருக்கிறார்கள்ன்ற கேள்வி வருது இல்லையா? அதாவது இவர் என்ன சொன்னார்னா, ஏதோ 2 அணிகள் எதுவுமே மாறி மாறி இங்க வர போறாங்க அங்க வர போறாங்கன்னு சொல்லும்போது அங்க ஒரு குதிரை பேர நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தானே. இது ஒரு தவறுதலான புரிதலை நாம் ஏற்படுத்தக்கூடாது. வெவ்வேறு கட்சிகளுக்கு செல்லக்கூடிய பேரங்கள் அல்ல. ஒரு தலைமையிலே ஒரு இதுவரைக்கும் ஒரு 30 ஆண்டு காலம் தலைவராக இருந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்குரிய ஒரு முதலமைச்சரும் பொதுச் செயலாளருமாக இருந்த அம்மா அவர்கள் இன்றைக்கு மறைந்திருக்கிறார்கள். ஒரு அடுத்த தலைமை பொறுப்பிற்கு ஒரு தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே இந்த இயக்கம் இருக்கிறது. அதில் யாரை இந்த இயக்கம் தலைவராக ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். அதற்கு இன்றைக்கு இடைச்சொல்களாக வந்தவர்கள் வெளியேறினால் நிச்சயமாக அந்த ஒரு முடிவு எட்டும். அதனால இந்த 2 அணிங்கிறது ஏதோ 2 கட்சிக்குள்ள மாறி மாறி வந்து இதுல வேற எந்த பேரங்களும் நடக்கலங்கிறது பார்வையா இருக்குது. நான் திரு பெருமாள் மணி அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போக விரும்புறேன். மாறி மாறி இங்க இருந்து 35 பேர் வர போறாங்க, இல்ல அங்க இருந்து சிலர் இங்க வர போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும்போது, அப்போ முக்கியமான ஒரு விஷயம் இதுல 122 எம்எல்ஏக்கள் 117 எம்எல்ஏக்களும் அதற்கு மேலும் இருந்தாதான் இந்த ஆட்சி நிலைக்க முடியும் 4 ஆண்டுகளுக்கு அப்படிங்கறதுல 2 அணிகளுமே தெளிவாக இருக்காங்க. அதனால அணி மாற்றங்கள் தாமதப்படுது அப்படிங்கிற ஒரு பார்வையும் கூட பார்க்கலாமா? நிச்சயமா. அதாவதுங்க, இப்போதைக்கு நீங்க இந்த ஆட்சி நிலை பெறுவதற்கு 135 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள்ல 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு வேணும்னு பார்க்க கூடாது. 233 எம்எல்ஏக்கள்ல 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தா போதும். ஏன்னா எந்த எம்எல்ஏவுமே ஒரு வருஷத்துக்குள்ள மறுபடியும் ஒரு தேர்தலை சந்திச்சு தனக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, நான் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன், காங்கிரஸ், திமுக, அதிமுக எல்லா எம்எல்ஏக்களையும் சேர்த்து தான் சொல்றேன். ஒருவேளை உடனடியாக தேர்தல் வந்தா அவங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது, மறுபடியும் அவங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க முடியாதான்னு தெரியாது. அதனால யாருமே உடனடியாக, ஏன்னா இந்த தேர்தலில் பெரிய அளவில் செலவழிச்சு தான் எல்லாருமே இன்றைக்கு சட்டசபைக்குள்ள வந்திருக்காங்க. அதனால உடனடி தேர்தலை யாருமே விரும்ப மாட்டாங்க. ஒரு விஷயத்தை நான் இதுல தான் திரும்பவும் சொல்றேன், இது போன்ற பேச்சுவார்த்தைகள்ல நாம பிராந்திய கூறுகளா பார்க்கணும். ஐயா எடப்பாடி பழனிசாமி 1989 எம்எல்ஏ ஆகிறாரு. அண்ணன் செம்மலை அவர்கள் 1977 முதலே எம்எல்ஏவாக இருக்கிறார். ஆக 89 எம்எல்ஏவான சேலம் மாவட்டத்தை சார்ந்த எடப்பாடியார் அவர் முதலமைச்சரான பிறகு சேலம் மாவட்ட அரசியலில் தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய, தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு அண்ணன் செம்மலை அவர்களுக்கு இருக்கிறது. அதனால் தொடர்ந்து அவர் தன்னை மாவட்ட அரசியலில் தக்க வைத்துக் கொள்வதற்கும் மாநில அளவில் அவர் ஒரு முக்கியமான ஆளுமை. இன்றைக்கு 1977 எம்எல்ஏவாக இருந்த 3 பேர் தான் இன்று சட்டசபையில் எம்எல்ஏவா இருக்காங்க. ஒருவர் செம்மலை, இன்னொருவர் அண்ணன் செங்கோட்டையன், இன்னொருவர் ஐயா தனபால். ஆக
இந்த மாவட்ட அரசியலில் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் தான் செம்மலையண்ணன் போன்றவர்கள் இவ்வாறு பேசுகிறார்களே தவிர இதற்கும் மாநில அளவில் நடக்கிற விஷயங்களுக்கும் நிச்சயமாக பெரிய அளவில் ஈடுபாடு இருக்காது. ஆனால் நான் திரும்பவும் சொல்லுகிறேன், கட்சியோட இணைப்பு அப்படிங்கிறது இல்லாம மாவட்ட அரசியலும் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படிங்கறது உங்களோட பார்வையா புரிஞ்சுக்கிறேன். நான் திரு கிருஷ்ணமூர்த்தி நிச்சயமாக மாவட்ட அரசியலை சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் முழு. நான் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்ட்ட அவருடைய இறுதியான பார்வையை அவரோட நான் உங்களோட தான் நிகழ்ச்சியை முடிக்க நினைக்கிறேன். இந்த மாறி மாறி போய்கொண்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு சாமானியரா 35 பேர் தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க, அவங்க இந்த பக்கம் வர போறாங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த அணிகளுடைய மூவ்மெண்ட்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? மேடம், இவங்க வந்து அணிகள் 2 அணிகளாக இருந்தாலும் சரி, ஒரு அணிகளாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் வந்து இப்போ இருக்கிற வறட்சி இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள், விவசாயிகள் பிரச்சனையில் இவங்க வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்ட்டி, அவங்களோட கட்சியை பார்க்குறாங்க. அடுத்து அவங்களோட சிம்பிள், அவங்க இரட்டை இலை அமைக்கிறத தான் பார்க்குறாங்க. இந்த தண்ணி என்ன ப்ராப்ளம் அது இப்போ நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிலைமையில் நேராக போய் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பிரச்சனை இருக்குது. என் ஊர்லேயே இருக்குது. இந்த வாட்டர் ஸ்டோரேஜுக்கு இந்த மாதிரி விவசாயிகள் பிரச்சனை எதையும் பார்க்குறதில்ல. கட்சி சின்னம் இதை மட்டும் தான் பார்க்குறாங்க. அவங்க 35 எம்எல்ஏ இந்த பக்கம் போனாலும் பரவாயில்ல, அந்த பக்கம் போனாலும் பரவாயில்ல, யார் ஆட்சி அமைச்சாலும் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஆட்சி நடத்தினா ஓகே. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி. 35 எம்எல்ஏக்கள் மாற போறாங்க அப்படிங்கிற கிளைம் உண்மையா இருந்தா ஆட்சியே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, இல்ல இந்த ஆட்சியை கவிழக்கூடியதற்கான அபாயம் கூட இருக்கிறது இல்லையா? சோ அது ஒரு முக்கியமான பிரச்சனையா அணுகணும் இல்லையா? அது கவுந்துரு மேடம், அது ஆட்சி கவிழ்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த கூவத்தூர் அந்த பிரச்சனை வந்துச்சு இல்லைங்க, அப்பயே கவிழ்ந்துருக்குங்க மேடம். இப்போ வந்து இவங்க சொல்றது எப்படின்னு தெரியலைங்க. அப்ப இந்த 122 எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை குறையறதுக்கு வாய்ப்பு இல்ல. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அன்னைக்கு இன்னும் கூடுதலான பேர் போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க? 4 வருஷம் இதே ஆட்சி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க மேடம், அது அவங்க யார் வேணாலும் ஆட்சி பண்ணிட்டு மேடம். நம்ம திரு பன்னீர்செல்வம் இருந்தாலும் சரி, திரு எடப்பாடி பழனிசாமி அவங்களா இருந்தாலும் சரி, யார் ஆட்சி பண்ணாலும் ஒரு நிலையான நல்ல விவசாயிகள் இந்த மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் பண்ண ஓகே மேடம். வேற எந்த மாதிரி யார் ஆட்சி பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட். ஸோ இது யாருடைய ஆட்சி இருந்தாலும் சரி, எத்தனை எம்எல்ஏக்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, அது வந்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்தால் தேவையில்லாத விஷயம் மேடம். ஆமாங்க, ரைட். அதுவே போதுமானதுன்றதை நான் சாமானியர்களுடைய இறுதி பார்வையை நான் புரிஞ்சுக்கிறேன். நிகழ்ச்சியை தற்போது நிறைவு செய்தாக வேண்டியிருக்கிறது நேர்களே. நிச்சயமாக இந்த அணிகளுடைய குழப்பம் பிப்ரவரி 7ஆம் தேதியில எப்போ திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெளியே வந்து ஒரு பெரிய புரட்சி அந்த கட்சிக்குள்ள வந்து ஏற்படுத்தினாரோ, அதை தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக தொடர்ந்து நகர்ந்து கொண்டே வருகிறது. இன்று இரு அணிகளுக்கிடையே மாறி மாறி ஊழல் புகார்கள் சொல்லப்பட்டு வருகின்றன. அந்த நிலையை இந்த பிரச்சனை எட்டி இருக்கிறது. இனி இந்த 2 அணிகளும் இணைய போகிறதா இல்லையா, இந்த இணைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்படுகின்றன, இது வந்து பேச்சுவார்த்தையாக சென்று கொண்டிருக்கிறதா, பேரமாக சென்று கொண்டிருக்கிறதா, இப்படி பல்வேறு கேள்விகள் பல்வேறு சந்தேகங்கள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகின்றன. இது அத்தனைக்கும் இடையில் மக்களுடைய பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் சாமானியர்களின் குரலாக எழக்கூடியதை நாம் பார்க்கிறோம். நிகழ்ச்சியை தற்போது நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே.